ஆமாங்க, இந்தியாவுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சார் நான் கிளம்புறேன். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. பட் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கொய்த்தியாவு கோரிங்க ஒரு தடவை சாப்பிட்டு போலான்னு வந்தேன். கொய்த்தியாவு கோரிங்களா புதுசா வாத்து முட்டையை ஆட் பண்ணி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்படியே போட்டுருங்கன்னு சொல்லி இவ்வளவு சில்லி போறீங்களே, அறிவு இருக்கான்னு என் பொண்டாட்டி கேட்டா. அதுக்கு நான் அவளை ஒரு கொஸ்டின் கேட்டேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்? இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் அவன் வாயை திறக்கவே இல்லை. என் பொண்டாட்டி ஹொக்கன் மீ ஆர்டர் பண்ணிருந்தா. வர வர இது என்னோட ஃபேவரட் ஆயிடும் போல. என் பொண்டாட்டி கிட்ட 2 வாய் சாப்பிட்டு தரமான்னு சொல்லி வாங்கி அது 4-5 வாயா போயிட்டு இருந்தது. சோ உடனே திருப்பி கொடுங்கன்னு கேட்டா. தரலனா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. சோ டீசெண்டா அவள்கிட்ட கொடுத்துட்டு என்னோட கொய்த்தியாவு கோரிங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டாலும் எங்க வீட்டுல ஒருத்தவனை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்காக இந்த மாதிரி பெட் ஷாப் வந்து ஃபுட் வாங்கி செலவு பண்றப்ப இவனுக்கு பதிலா 1/4 கிலோ அரிசி முட்டையை வாங்கிருக்கலாம் தோணும். காக்குல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். சோ அவனோட ஐட்டம்லாம் வாங்கிட்டு இந்தியா கிளம்ப ஏர்போர்ட் வந்துட்டோம். இந்தியா போறதுக்கு டிக்கெட் ரத்த சிந்தி தான் புக் பண்ணேன். பட் சந்திரமுகி படம் பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சது நல்லவங்க ரத்த கீழே சிந்த கூடாதுன்னு. ரத்தத்தை தொடச்சுக்கங்க, நல்லவங்க ரத்தம் கீழே சிந்த கூடாது.